ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு முழு கோதுமை வச்சு அல்வா, அது திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா வெல்லம் வச்சு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அல்வா செய்யறதுக்கு முழு கோதுமையை எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நான் வந்து உலக்கையில குத்தி புடைச்சி எடுத்து வச்சுட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கோதுமையை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சின கோதுமையை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த பாலை வச்சு தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். இப்போ 2 பேட்சா அரைச்சது வந்து நான் வடிகட்டி இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு மேலே இருக்கிற நீங்க பாருங்க தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து வடிகட்டிட்டோம்னா நல்லா ஒயிட் கலர்ல இந்த மாதிரி பால் கிடைக்கும் கோதுமை. இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி சாறு எடுத்துட்டு அதில் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலும் நம்ம கோதுமை விழுது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கீங்களோ அதில் 2 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் தூசெல்லாம் இருக்கும். அதுக்காக லைட்டாக சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் கோதுமை இதோட சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீனி வேணும்னாலும் ஜீனி சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கடாயில் வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற கலவையை உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சூப்பரான நல்ல திருநெல்வேலி மஸ்கட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் கலக்கவே ஒரு 5 to 10 நிமிஷத்தில் உனக்கு நல்லா அல்வா திரண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க சூப்பராக நமக்கு திரண்டு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம நெய்யில் வந்து திராட்சை முந்திரி வந்து நல்லா வறுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.